சென்னையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் காவலாளியை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி ஏரியில் வீசிய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பெண்ணிற்காக நடந்த கொலையின் விவரம் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த சிறுகளத்தூர் செம்பரம்பாக்கம் ஏரியில் தலை கை கால்கள் இல்லாமல் ஆண் சடலம் ஒன்று கிடந்தது. குன்றத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கை கால்கள் இல்லாத ஆண் சடலத்தை மீட்டு கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் ஏரிக்கரையின் அருகிலேயே அவருடைய 2 கால்களும் கிடைக்க விசாரணை தீவிரமடைந்தது. கொலை செய்யப்பட்ட நபர் அணிந்திருந்த உடைகள் மட்டுமே இந்த வழக்கில் முக்கிய துருப்புச் சீட்டாக இருந்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காணாமல் போனவர்கள் குறித்த புகாரின் பட்டியலை ஒப்பிட்ட நிலையில் ஒன்று கூட இதில் ஒத்துப்போகவில்லை. தொடர் விசாரணையில் கொலை செய்யப்பட்டு கிடந்த நபர் கடலூரை சேர்ந்த பூமிநாதன் என்பதும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் கடந்த சில நாட்களாக அவரை குடும்பத்தினர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் வேலை செய்யும் இடத்திற்கு குடும்பத்தினர் வந்து பார்த்தபோதுதான் அவர் மாயமாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. நந்தம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் கணவரை காணவில்லை என்று புகார் அளித்த நிலையில் ஏரியில் மீட்கப்பட்ட சடலத்தில் இருந்த உடைகளை காண்பிக்க அது பூமிநாதன் என்பதை உறுதி செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் துப்பாக்கியால் சுட்டு பூமிநாதன் கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. கடலூரை சேர்ந்த பூமிநாதன் திருமணம் ஆன நிலையில் வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் காவலாளியாக வேலை செய்து வந்துள்ளார். அங்கு பணிபுரியும் மற்றொரு பெண் காவலாளி நாகலட்சுமி என்ற பெண்ணுடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் நாகலட்சுமிக்கு சிறுகளத்தூர் பகுதியை சேர்ந்த பிலிப்ஸ் என்பவருடனும் பழக்கம் இருந்துள்ளது. நாகலட்சுமியுடன் பூமிநாதன் பழகியது பிலிப்ஸுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்த அவரை தனியாக அழைத்து கண்டிக்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த பிலிப்ஸ் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து பூமிநாதன் தலையில் சுட்டு கொலை செய்திருக்கிறார். பிறகு அவருடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி செம்பரம்பாக்கம் ஏரியில் வீசியதாகவும் தலையை மட்டும் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை ஓரத்தில் வீசியதும் தெரிய வந்தது. செம்பரம்பாக்கத்திலிருந்து உடல் பாகங்கள் மீட்கப்பட்ட நிலையில் வண்டலூர் மீஞ்சூர் சாலையிலிருந்து பூமிநாதனின் தலையை போலீசார் மீட்டுள்ளனர். பிலிப்ஸ் மற்றும் அவருடைய நண்பர் வினோத் ஆகியோர் சேர்ந்து பூமிநாதனை கொலை செய்து உடலை மறைத்து இருப்பதாக தெரிவித்த போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர். மேலும் பூமிநாதனின் செல்போன் எண்ணை வைத்து அவர் யாருக்கெல்லாம் பேசினார் என்பது குறித்தும் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா அல்லது வேறு யாருக்கும் இதில் தொடர்பு உள்ளதா என்றும் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.